வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் 4 சுடிதார் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். பேக் சைடு நெக்கோட உயரம் வந்து 5 இன்ச்சு ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். இது வந்து எஸ் சைஸு, நார்மலான ஒல்லியாக இருக்க பொண்ணுங்க போடுறது. இப்போ திருப்பி இந்த எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். இப்போது வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். அதுக்கு டாட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பனுக்கு 3 இன்ச்சு முன்னாடி இருக்கணும். இப்போ சென்டரில் வந்து சும்மா அப்படி குத்தி விட்டுட்டு நம்ம டாட் போட்டுடலாம். ஏன்னா டாட் போட்டால் அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக டாட் போடுறது. இந்த மாதிரி 2 பக்கம் டாட் பிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாட் போட்டு இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதே மாதிரி முன்னாடி நம்ம நெக்கு முடிச்சிடலாம். நெக்கோட உயரம் 5.5 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்ருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றிலும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. குண்டூசி குத்திட்டு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு அதிலேருந்து ஒரு 7 இன்ச்சு இல்லைன்னா 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இதை நம்ம வரைஞ்சி கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அதை கட் பண்ணணும் இல்லையா பீஸு, அதில் இடையில வைக்க போகிறோம். அதுதான் 1 இன்ச்சு பேண்ட்டு கிளாத் வச்சு நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது பேண்ட்டு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு கீழே வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக திருப்பிடலாம். கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவு இருந்தால் போதும். இது பூனம் டாப்ஸு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் கார்னர் கட் பண்ணி விட்டு திருப்பிட்டு அந்த எஜ்ஜிலே தையல் போடுங்க. எஜ்ஜிலே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். பைப்பிங் வந்து நான் 1.25 இன்ச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா உருட்டி அடிச்சிருங்க. இது கலர் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். டார்க் க்ரீனு, லைட் க்ரீன் வந்து ஃபேண்ட்டு சாலு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பொறுமையாக நீங்கள் உருட்டி லாஸ்ட் வரைக்கும் தைச்சிடலாம். கீழே 2 சேர்த்து தைச்சி விட்டுறலாம். இப்போ வந்து உங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ சென்ட்ரு நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு அந்த மேலே நெக்கிலேருந்து 1 இன்ச்சுக்கு கீழே நான் 2ஆக மடித்து நேர் பீஸ் வச்சு தைக்கிறேன். தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேண்ட்டு கிளாத்தில் இந்த இது 2 பக்கமும் ஒரு தையல் போட்டுடலாம். 2 கிளாத்து போட்டிருக்கேன். அடியில் ஒரு கிளாத்து, மேலே ஒரு கிளாத்து. மேலே மட்டும் தையல் போட்டுடலாம். கீழேயும் ஃபஸ்ட்டே ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா அடையாளத்துக்காக நம்ம தைக்கணும். இப்போ 2ஐயும் திருப்பி எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். இப்போ அந்த கிளாத்து மேலேயே நம்ம தையல் போட்டிருந்தோம்ல, அந்த தையல் மேலே தையல் போட்டுருங்க. இப்போ அதுக்கு பைப்பிங் நான் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா ப்ளைனாகவே விட்டுறலாம். நான் டார்க் க்ரீன் பைப்பிங் வைக்கிறேன். இப்போ வந்து கரெக்டான அளவில் வச்சு தைச்சிட்டு வாங்க. பைப்பிங் மேலேயே தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ அப்படியே இந்த பக்கமும் தைச்சி விட்டுறலாம். இந்த பக்கமும் தைச்சி விட்ருங்க. நீங்கள் குண்டூசி கூட குத்திக்கோங்க. குத்திட்டு கூட நம்ம சுற்றிலும் தைச்சி விட்டுறலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம் சைடில். இப்போ ஆம்கோல் வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ கை கட் பண்ணிக்கோங்க. நான் 15 இன்ச் வைக்கிறேன். 13 இன்ச்சு வைக்கிறேன் நான் கை.
கொஞ்சம் இது குட்டை தான், அதாவது வந்து எல்போ வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த கை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆங்கிள் பீஸு வச்சு பார்த்துக்கோங்க. இந்த கைக்கு வந்து நான் இந்த சுடிதார் பீஸே தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா கை சுருங்கினாலும் நமக்கு வந்து லைனிங்னா தான் சுருக்கமாக இருக்கும். இப்போ இந்த பூனம் கிளாத்தே நம்ம கொடுக்குறப்ப கையும் லேஸாக இருக்கும், சுருங்கவும் சுருங்காது. அதே கிளாத்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறையா இருந்தது, வேஸ்ட்டாக தானே போயிடும், அதையே கொடுத்துடலான்னு கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூப்பராக முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து மடித்து அந்த மேலே நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம்ல அது வரைக்கும் கொண்டு போயிடலாம். அந்த லைனிங்னால் நல்ல பிசுறு உள்ளே தள்ளி விட்டு தான் நம்ம எப்போயுமே சைடு தைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு சைடு தையல் போட்டுடலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பட்டன் எல்லாம் வச்சுருக்கேன், நான் அலுமினியம் பட்டன் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டில். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இதுதான் கீழே அப்படியே நம்ம மேலே பார்க்கலாம். இது மேலே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்டன் தான் 3 பட்டன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 4 கூட வச்சுக்கோங்க. இது காலேஜ் பொண்ணுங்க போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த பார்க்கலாம். இது வந்து பிளாக் கலரு காட்டன் டாப்ஸு. சென்டராக அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நெக்கு கட் பண்ணலாம். 5.5 இன்ச்சு நெக்கு, அகலம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரவுண்டாக கொண்டுட்டு வந்துடலாம். ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக மட்டும் நம்ம வளைச்சி விடணும். சைடில் ஒரு இன்ச்சு மட்டும் போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி 6 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துங்க. நடுவில் வந்து 1 இன்ச்சு லைட்டாக வளைச்சி விட்டுட்டு அதிலேருந்து நம்ம இந்த மாதிரி ஓவல் சைஸில் கொண்டுட்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ நெக்கு கட் பண்ணலாம். நான் வெட்டுற மாதிரி கரெக்டாக அளவாக வெட்டிக்கோங்க. இப்போ கீழேருந்து கட் பண்ணலாம். இப்போ சைடில் வந்து நம்ம அந்த 1 இன்ச்சு அடையாளப்படுத்தினதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு குண்டூசி கூட குத்திக்கோங்க. நம்ம கையில் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் குண்டூசி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். நான் வந்து ஃபேண்ட்டு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணியிருக்கேன். அயன் பண்ணிவிட்டு சுற்றிலும் 1/4 இன்ச்சு கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம பைப்பிங் வைக்கலாம். லைட்டாக ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கேன்வாஸ் மேலே சுற்றிலும் தையல் போட்டுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம பைப்பிங் பண்ணுறது. இதுக்கு அப்படியே மடித்து விட்டால் கூட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம பைப்பிங் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்ப இருக்கிற அழகு வந்து நம்ம சும்மா மடித்து தைக்கிறதுல இருக்காது. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ அப்படியே நம்ம மடிக்கலாம். இப்போ வந்து சுற்றிலும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். சுற்றிலும் நம்ம கரெக்டான அளவில் பைப்பிங் பண்ணிடுங்க. நல்லா அந்த பிசுரெல்லாம் உள்ளே தெரியாமல் மடித்து விட்டு நம்ம கொடுத்துடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. பெரிய ஊசி வச்சுட்டு நம்ம சுற்றிலும் மடிச்சடிச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் உள்பக்கம் வச்சு நம்ம இதை தைக்கலாம்.
உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதையும் கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க, கேன்வாஸ் அளவுக்கு. இப்போ மடித்து நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு மாற்றி கீற்றி வச்சிடாதீங்க. அதாவது மேல் பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்புற மாதிரி தைச்சிடாதீங்க. எப்பயுமே நம்ம லைனிங் பக்கம் வச்சு தைச்சிட்டு தான் வெளிப்பக்கம் திருப்பணும். இப்போ சரியாக இருக்குது, நம்ம வச்சு தைக்கலாம். நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து அடையாளப்படுத்திருப்போம்ல நெக்கு, அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். குண்டூசி குத்திக்குங்க சென்டரில். குத்துனதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா பொறுமையாக கேன்வாஸ் மேலேயே கூட தைச்சிட்டு வாங்க. கேன்வாஸ் மேலேயே லைட்டாக அப்படியே தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு திருப்பிடலாம். நல்லா வளைவாக கொண்டுட்டு வாங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்ம வளைவாக கொண்டுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குண்டூசி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போட்டு வந்துடலாம். எட்ஜிலே போட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறமா பைப்பிங் மேலேயே தையல் போட்டுடலாம். பைப்பிங் மேலேயே கரெக்டாக போட்டு வாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சென்டரில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. நிப்பாட்டிட்டு இப்போ திருப்பிடலாம். திருப்பிட்டு ஃபுல்லாக அந்த பைப்பிங் பள்ளத்துலேயே நம்ம தையல் போட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு மேலேயும் பைப்பிங் தேவைன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பட்டன் பண்ணிக்கலாம். இது அலுமினியம் பட்டன் கிடைக்கிது கடைகளில். நான் சிங்கிள் தான் வைக்க போகிறேன். எப்போயுமே வந்து நான் அந்த ஹோல் இருக்க மாதிரி வைக்க மாட்டேன். ஏன்னா அது வாஷிங் மிஷினில் போட்டால் கலண்டுட்டு வந்துடுது. அதில் துவைச்சாலுமே வந்து கொஞ்சம் நாளாச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடுது. அதனால் இப்படியே சிங்கிளாக வச்சு சுற்றிலும் நம்ம இந்த ஜாக்கெட் பட்டன்லாம் வச்சு தைப்போம்ல, அந்த மாதிரி சுற்றிலும் வச்சு தைச்சி விட்றேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாம் கோல்க்கு எல்லாத்துக்கும் பைப்பிங் கொடுத்தாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கீழேயும் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் பேண்ட்டு, இது சாலு, டாப்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது. காலேஜ் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி தைச்சி போடுறப்ப வந்து ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கும். சும்மா பைப்பிங் மட்டும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணுறது, ஃபேண்ட்டு கிளாத் எடுத்து வச்சு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து வந்து ஒயிட் ட்ரெஸ் பார்க்கலாம். நான் லைனிங் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கேன்வாஸில். இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 5.5 இன்ச்சு நெக்கோட உயரம், 3 இன்ச்சு நெக்கோட அகலம், சுற்றிலும் 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 2 இன்ச்சு நான் 3 இடத்துல அடையாளப்படுத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு லாஸ்ட் வரைக்கும் ஒரு இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி செக்குடு டிசைன் போட்டு வரைஞ்சிக்கோங்க. நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சுற்றிலும் கிளாத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு சுற்றிலும் தைச்சிடலாம். இது டாப்ஸில் வந்து செக்குடு டிசைன் இருக்குது. அதனால் நானும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்றதுனால ப்ளவுஸுக்கு நம்ம பண்ணுற மாதிரி சாரியில் இருக்க டிசைன் நம்ம அப்படியே ப்ளவுஸுக்கு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை.
அது நான் டாப்ஸில் இருக்கிறத அப்படியே இதில் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் அந்த பிசுரை வந்து நம்ம மடித்து ஓடு தையல் போட்டுக்கோங்க. இதை அடுத்து நான் ரெட் கலரில் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஆனால் பைப்பிங் இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் வந்து பைப்பிங் கொடுக்க மாட்டாங்க. அது என்னமோ எனக்கு பைப்பிங் கொடுக்கறது பிடிச்சிருக்கு. இந்த இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா சுற்றிலும் மட்டும் அடித்து விட்டுட்டு கடைசியாக முடித்ததுக்கப்புறமா இந்த ஓடு தையலை பிரித்து விட்டுடலாம். இப்போ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். டாப்ஸில் வந்து ரெட் கலர் இருக்குது, ரெட்டு எல்லோலாம் இருக்குது. அதனால் வந்து ரெட் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது உருட்டி தைக்கணும்னு கிடையாது, சும்மா ஒரு மடக்கி விட்டால் போதும். சும்மா அப்படியே ஒரு மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம அதை வந்து தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சதுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா. இப்போ இதுவே நம்ம கட் பண்ணி விட்டு தான் பைப்பிங் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அந்த கட் பண்ணி விடும்போது நமக்கு நல்லா அந்த டிசைன் வந்து லூஸ் கொடுக்கும். இப்போ சென்டரை அடையாளப்படுத்திட்டு சென்டரில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். குண்டூசி குத்திக்கோங்க 2 இடத்துல. இப்போ அப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்போ சுற்றிலும் கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்திட்டு தைங்க. அப்போ தான் வந்து நம்ம திருப்பி தையல் போட்டாலும் அது கரெக்டாக வரணும். இல்லை டேப் வச்சு கூட அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றிலும் தைச்சிடலாம். கேன்வாஸ் எட்ஜிலே கூட தையல் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கேன்வாஸ் பள்ளத்திலே தையல் போடுங்க. அதாவது கிளாத்தில் மட்டும் எப்படி போட்டாலும் சரி, உங்கள் விருப்பம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு திருப்பி அந்த எட்ஜிலே போட்டுவாங்க தையல். எட்ஜிலே போட்டுவிடுங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ போட்டாச்சு. கரெக்டாக அதை சென்டரில் வச்சுட்டு அந்த பைப்பிங் மேலேயே போட்டுவாங்க தையல். இப்போ சுற்றிலும் நம்ம இது மாதிரி பைப்பிங் மேலே போட்டுட்டு வந்தாலாம். இந்த கார்னர் மட்டும் கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து அந்த டாப்ஸில் இருக்க டிசைனும் அப்படியே நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். மேலே ஒரு லைன் தேவைன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படி விட்டுறலாம். இப்போ 2 லைன் பைப்பிங் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த எல்லோ கலரில் பட்டன் செஞ்சு வைக்க போகிறேன். உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்துட்டு அப்படியே மேலே அந்த எல்லோ கலர் மட்டும் தெரிகிற மாதிரி பட்டன் பண்ணுறேன். ஒரு 3 பட்டனு. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வச்சு தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி சுற்றிலும் வச்சு தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முடிச்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்றதை லாஸ்ட்டில் சொல்லுங்கள். இது கீழே பார்டர் கொடுத்தாச்சு. கைக்கும் ஆம்கோலுக்கும் பைப்பிங் பண்ணியிருக்கோம். இது நெக்கு நல்லாயிருக்கு. இது ஃபேண்ட்டு, இது டாப்ஸு, சாலு காம்பினேஷன் நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இப்போ இந்த ட்ரெஸ் பார்க்கலாம். நெக்கோட உயரம் வந்து 5 இன்ச் 5.5 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் 3 இன்ச்சாக அடையாளப்படுத்தி மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிட்டு ஸ்டார் நெக் மாதிரி கொண்டு வந்து லைட்டாக நான் வளைச்சி விட்ருக்கேன். மேலே ஒரு வளைவு, கீழே ஒரு வளைவு. இதை சுற்றிலும் ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே போக போக ஒரு இன்ச் அப்படியே கொண்டுட்டு வந்துடுங்க. லைட்டாக கிராஸாக கொண்டுட்டு வந்திருக்கேன். குண்டூசி குத்திட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக ஷேப்பாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இது ஃபேண்ட்டு கிளாத்தில் வச்சு நான் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சுற்றிலும் ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுடலாம். ஓடு தையல் கடைசியில் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பிரித்து விட்டுடலாம். கரெக்டாக வச்சு ஓடு தையல் போடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடு தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திட்டு இந்த நடுவில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு பார்டரில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை கரெக்டாக சென்டராக வச்சு நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு தான் நம்ம வந்து டாப்ஸில் வச்சு தைக்கணும். பார்டர் கொடுத்துட்டு அது சென்டராக வருதான்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த கார்னரும் மடிச்சு விட்டால் தான் அது வந்து நல்லா ஸ்டார் மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வச்ச தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு குண்டூசி குத்திக்கோங்க. குண்டூசி குத்திட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கேன்வாஸ் ஒட்டியே தையல் போடுங்க. கேன்வாஸ் ஒட்டி போடுங்க. சுற்றிலும் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி நல்லா மடக்கி விட்டு தேய்ச்சி விட்ருங்க. மடக்கி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ சுற்றி இந்த சைட்லேயும் சுற்றியும் தையல் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நடுவில் ஒரு பார்டர் வச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக குண்டூசி குத்திட்டு நம்ம சுற்றிலும் ஒரு தையல் போட்டு அந்த ஓடு தையலெல்லாம் பிரித்து விட்டுறலாம். கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ திருப்பிடலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து மேலே ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்னரில் நான் கொஞ்சம் நெக்கு அகலமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதாவது வந்து அந்த நம்ம அந்த ஸ்டார் வளைச்சிருக்கோம்ல, அந்த வளைவு வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரிஞ்சு ஒரு ஃபீலிங். அவங்க எதுவும் சொல்லலை. நம்ம சும்மா அந்த முக்கோணமாக பண்ணி 3 பக்கமும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் உங்களுக்கு அகலத்தை குறைக்கும். நெக்கு வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால நம்ம வச்சு விட்டோன்னா 3 பக்கமும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால லைட்டாக வச்சு விட்றேன். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம நெக்காக அகலமாகவோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். அது ஒன்றும் தெரியாது.
ஆனால் இது வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, நல்லாயிருக்குனாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ கீழேலாம் பார்டர் வச்சாச்சு. இப்போ இந்த 3 பக்கமும் நம்ம வந்து இது குட்டி குட்டியாக நம்ம வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீழே ஃபேண்ட்டோட பார்டரும் கொடுத்துருக்கேன். நெக்கோட அதாவது டாப்ஸ் இறக்கம் அதிகம் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 டாப்ஸும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.